ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிரதர் சொல்லியிருக்காரு, இந்த வீட்டுக்காக இவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஒரு மாதிரி சொல்லியிருந்தாரு. பிரதர், ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? வீடு இல்லாதவங்களுக்கு தான் வீட்டோட அருமை என்னன்னு தெரியும், சரிங்களா? நான்லாம் வந்து வீடு இல்லாதவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். நான்லாம் வந்து படிக்கும்போது சீரியஸா கூரை வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். அப்பெல்லாம் வந்து இடமே இருக்காது. வெளியே வந்து சிமெண்ட் ரோடு, அதில் கூட நாங்கள் படுத்திருந்திருக்கோம். நான் அப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், எப்படா நம்மலாம் மாடி வீடு கட்டி அப்பெல்லாம் போவோம் அப்படின்னு. அப்புறம் சென்னையில இருக்கும்போதும் சரி, வாடகை வீட்டில் தான் இருந்தோம். வாடகை வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஓனர் வீட்டில் வந்துட்டு 6 மணியான வெளியே கிளம்பக்கூடாது, துணி துவச்சு காயப்படக்கூடாது, வீட்டுக்கு ரிலேஷன் வரக்கூடாது, தண்ணி செலவு பண்ணக்கூடாது, அது இதுன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் எவ்வளவோ கனவு கண்டேன், எப்படா நம்ம மாடி வீடு கட்டி மேலாந்து பார்த்து நம்ம எப்படா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு. சீரியஸா சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுல நீங்களுமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கும் வீடு இல்லை அப்படின்னு. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும், நீங்களும் வீடு கட்டி ஹாப்பியா இருப்பீங்க, சரிங்களா? நீங்களும் வந்து கஷ்டப்படாதீங்க. கஷ்டம் இருக்கும்தான், எல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் கண்டிப்பா மாறிடும், சரிங்களா? என்ன மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்களும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்க, புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பா நான் வந்து பால் காய்ச்சும் போது உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா எல்லாரும் நீங்க வரணும். எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க எல்லாரும், நீங்க வந்தாதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும், சரிங்களா? ஓகே, பாய்.